தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய மன்னர்கள், தமிழ் அரசர்கள் நம்முடைய தர்மத்துக்கு, கோவில்களுக்கு என்னென்னலாம் திருப்பணிகள் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அதில் சேதுபதி மன்னர்கள் என்னென்னலாம் திருப்பணிகள் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் வரலாற்று ஆர்வலர் திரு விமல்ராஜ் அவர்கள். அவருக்கு என்னுடைய வணக்கம். சேதுபதிகளுடைய சுருக்கமான வரலாறு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. முக்கியமான சேதுபதிகள் யார் யார், அவங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, வரலாற்றில் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம மெயின் டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயமே அவர்களுடைய ஆன்மீக பணிகள்னா என்னென்ன கோவில்கள் புதுசாக கட்டினார்கள், அல்லது இருக்கக்கூடிய கோவில்களுக்கு என்னென்ன மண்டபங்கள் பண்ணாங்க, வேற என்னென்ன திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லணும். சேதுபதி மன்னர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட வரலாறை நான் படிக்கும்போது 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சது. ஒன்று கோவில் திருப்பணிகள், 2வது தமிழ் பற்று. இது 2 ரொம்ப முக்கியமாக அவங்க பார்த்துருக்காங்க. கோவில் திருப்பணிகள்னு நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கு அதி முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் தான். ராமேஸ்வரத்துக்கு எல்லா மன்னர்களுமே கொடையை கொடுத்துருக்காங்க. ஒரு சேதுபதி மன்னர் பொறுப்பேற்கும் போது அவருக்கு அந்த ராமேஸ்வரம் இறைவனே நீ இந்த பொறுப்பை எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி அவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து அந்த பட்டத்தை எடுத்துப்பாங்க. அதே போல் அவங்க முடிசூடினதுக்கு அப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய முதல் தானம் ராமேஸ்வரம் கோயிலுக்கு தான். அந்த மாதிரி ராமேஸ்வரம் கோயில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. இப்போ இவங்க ஏகப்பட்ட கோயில்களுக்கு பல கொடைகள் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம இங்கே பேசிட முடியாது. அதில் சில கொடைகள் முக்கியமானது மட்டும் நம்ம பேசிக்கலாம். இப்போ திருமலை ரகுநாத சேதுபதி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ராமேஸ்வரத்தில் அந்த 2ஆம் பிரகாரம் அதை அவர் பண்ணியிருக்கு. அவர் காலத்தில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் திருப்புல்லானி கோயில், அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து அந்த கோயில் இருந்தாலும் நிறைய இடங்களில் திருப்பணிகள், அந்த கட்டட பகுதி இதெல்லாம் அவர் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் திருப்புல்லானிக்கு தேர் கொடுத்துருக்காரு. இல்ல, முக்கியமான விசேஷம் என்னன்னா, திருப்புல்லானி ஒரு திவ்ய தேசம், வைணவ திவ்ய தேசம். ராமேஸ்வரம் பாடல் பெற்ற ஒரு சைவ ஸ்தலம். 2க்குமே அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அதுக்கடுத்து கிழவன் சேதுபதி காலத்தில் அவங்க இந்த திருக்கோஷ்டி இருக்கு பார்த்தீங்களா, திருக்கோஷ்டியூரில் பாரிவேட்டை திருவிழாவுக்கு அவர் ஊர்களை தானம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் திருப்புல்லானி கோயிலுக்கு ராமநாதபுரம், பரமக்குடி, முதுகுளத்தூர் இந்த 3 வட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு 27 ஊர்களை செலக்ட் பண்ணி திருப்புல்லானியில் திருவிழா நடத்துறதுக்கு கொடுத்துருக்காரு. சேதுபதி மன்னர்களோட கொடைகளில் இந்த கொடை ரொம்ப பெருசாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் முத்து விஜய ரகுநாத சேதுபதி, இவர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு ஒரு தேர் கொடுத்துருக்காரு. அப்புறம் ஊஞ்சல் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் முத்துராமலிங்க சேதுபதி, இவர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் நயினார் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த ஊரோட பழைய பேர் திருமருதூர். அங்கே முற்கால கோயில் ஒன்று இருக்குது, முற்கால பாண்டியர் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி அந்த கட்டிட பகுதி பூரா பார்த்தீங்கன்னா இவரோட காலத்தில் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்தில் அந்த புகழ்பெற்ற அந்த 3ஆம் பிரகாரம், அந்த 3ஆம் பிரகாரம் இவரோட காலத்துல தான் முடிக்கப்பட்டிருக்கு. ஆனா பெரிய பிரகாரம் சொல்றது ஆரம்பிக்கப்பட்டது என்னவோ அவர் காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டாலும் பல வருஷங்கள் எடுத்திருக்கு அந்த பிரகாரத்தை முடிக்கிறதுக்கு. இந்த பணியில அவருக்கு உறுதுணையா இருந்தது பாத்தீங்க அப்படின்னா முத்து இருளப்ப பிள்ளை. இவர் தான் இந்த பணியை ரொம்ப தீவிரமா இருந்து பார்த்திருக்காரு. இவரை பத்தி இன்னொன்னு ஒரு முக்கியமான சொல்லணும் என்ன அப்படின்னா, நம்ம இந்த முல்லை பெரியார் அணை திட்டம், இதை இந்த பென்னிக்குக்கு தான் அவர் காலத்துல பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடியே ராமநாதபுரத்துல தண்ணீர் தேவை இருக்குது, அதை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த முத்துகர்லப்ப பிள்ளை ஆங்கிலேய அரசோட பேசி அதுக்கு அந்த திட்ட வரையறை அதை பண்ணியிருக்காரு. கம்ப்ளீட்டா அதுக்கு கிரவுண்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத திட்ட வரையறையை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த காலத்துல அதோட செலவு ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அதை அப்பவே நிப்பாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பென்னிக்கு காலத்துல அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாஸ்கர சேதுபதி, அவர் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் கபாலீஸ்வரர் கோயில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், அங்கே அர்த்தஜாம பூஜைக்கு ஒரு வெள்ளி பல்லக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பச்சை மரகத கிரீடம் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் மதுரையில் இந்த மீனாட்சி அம்மன் கோவில், அதுக்கப்புறம் அழகர் கோவில், திருப்பரங்குன்றம், பழனி, திருச்செந்தூர், இந்த மாதிரி எல்லா கோயில்களுக்கும் பாஸ்கர சேதுபதி காலத்தில் ஏதாவது ஒரு பூசைகள் பண்ணியிருக்காங்க. அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவரோட பையன் ராஜராஜேஸ்வர சேதுபதி, அவரோட காலத்தில் திருப்புல்லானி தேர், அதாவது திருமலை ரகுநாத சேதுபதி காலத்தில் கொடுக்கப்பட்ட தேர் பழுதாயிருச்சு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு புதுசாக ஒரு தேரை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி சேதுபதி மன்னர்கள் இன்னைக்கு காலம் வரைக்கும் அவங்க ஏதாவது ஒரு கோயில் திருப்பணிகள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க.
நிறைய இது இன்னைக்கும் நிலைத்தும் இருக்கு. இன்னைக்கும் இருக்கு. முக்கியமா. ரைட் ரைட். இப்படி சொல்லும்போது ஆன்மீக பணிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் வந்து அவங்க தமிழ் பணிகளும் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை பற்றி சொல்ல முடியும்? ஓகே. தமிழ் பணின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆங்கிலேய அரசு வந்து வந்ததுக்கப்புறம் தமிழோட நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அதோட அந்த மேன்மைங்கிறது ஒரு இல்லாமல் ரொம்ப ஒரு தாழ்ந்த நிலையில் தான் இருந்திருக்கு. அந்த தமிழ் பற்றோ, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தமிழ் பற்றோ, இல்லை தமிழ் படைப்புகளோ, இல்லை தமிழ் புலவர்களோ ரொம்ப ஒரு மந்த நிலையில் தான் வந்து அந்த சூழ்நிலையில் வந்து இருந்திருக்கு. அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அறிஞ்சு அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி வள்ளல் பாண்டித்துரை, இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்கர சேதுபதிக்கு நெருங்கின சொந்தக்காரர். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 4ஆம் தமிழ் சங்கம்னு சொல்லி மதுரையில் வந்து ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் வருது. இது ஏன் இந்த யோசனை வருது அப்படின்னா, இவர் ஒரு தடவை மதுரைக்கு வரும்போது ஒரு திருக்குறளுக்கு வந்து அர்த்தம் தேடணும் அப்படின்னு சொல்லி பரிமேலழகர் உரை அதை வந்து தேடுறாரு. இந்த உரை வந்து 13ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லப்படுது. அந்த இதுக்கு வந்து கேட்கும்போது அவர் கேட்ட யார்ட்டையுமே வந்து அந்த புத்தகம் கிடைக்கல. அப்படி ஒரு சூழ்நிலை மதுரையில் வந்து இந்த மாதிரி சங்கம் வளர்த்த மதுரையில் இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்து மதுரையில் வந்து நீங்கள் இந்த சேதுபதி ஸ்கூல் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்கூலில் தான் வந்து அந்த கூட்டம் நடக்குது. அப்போ இங்கே யார் யார் கலந்துக்கிறா அப்படின்னா வள்ளல் பாண்டித்துரை இருக்கார், அப்புறம் பாஸ்கர சேதுபதி இருக்கார், அப்புறம் வந்து ஊவேசா இருக்கார், அதுக்கப்புறம் வந்து ராகவ ஐயங்கார், தாமோதர பிள்ளை அப்படின்னு சொல்லி பல அறிஞர்கள். இவர் பரிதிமார் கலைஞர், நம்ம தமிழ் புக்கில் படிச்சிருப்போம் பரிதிமார் கலைஞர். இவங்க எல்லாருமே வந்து அந்த கூட்டத்தில் இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி சங்கத்தை உருவாக்குறோம், இதுக்கு வந்து ஒரு 9 தீர்மானம் சொல்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏட்டுச்சுவடியில் இருக்கக்கூடிய நூல்களை பூரா வந்து வெளியே கொண்டு வர்றது, அப்புறம் வந்து ஒரு தமிழ் கல்லூரியை கொண்டு வரணும், அப்புறம் தமிழில் வந்து ஒரு இதழ் நடத்தணும், அப்புறம் வந்து வெளிவராத அரிய நூல்கள் இதை பூரா வந்து நம்ம பதிப்பிடணும், அதுக்கப்புறம் வடமொழி ஆங்கிலம் இதில் இருக்கக்கூடிய நூல்களை பூரா வந்து நம்ம வந்து மொழிபெயர்ப்பு செய்யணும், அதுக்கப்புறம் தமிழில் வந்து தேர்வுகள் நடத்தி அதுக்கு பரிசு கொடுக்கணும். இந்த மாதிரி பல தீர்மானங்கள் வந்து கொண்டு வர்றாங்க. இதை பாராட்டி சேதுபதி மன்னர் வந்து அங்கேயே அவருக்கு வந்து ஒரு 10,000 வெண் பொண்ணுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து அங்கேயே வந்து கொடுத்து நல்ல விதமாக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து இதோட தொடர்ச்சியாக வந்து என்னென்ன ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா செந்தமிழ் கல்லூரி. இப்போ நீங்கள் வந்து மதுரையில் தமிழ்ச்சங்கம் ரோட்டில் அந்த செந்தமிழ் கல்லூரி அது இப்பயும் இயங்கிட்டு இருக்கு. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு மன்னர் தான் வந்து தலைமை பொறுப்பில் இருக்காப்புல. அந்த இது ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செந்தமிழ் இதழ், இந்த இதழ் என்ன, இதோட செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனி நூலாக வெளிவராத நூல்கள் அதை பூரா வந்து இந்த இதை கட்டுரையாக கொண்டு வர்றது. அதுக்கப்புறமா வந்து ஒரு தமிழ் சங்க இலக்கிய தமிழை பற்றி ஒரு குறிப்புரை, ஒரு கட்டுரை, அதுக்கப்புறம் தமிழ் புலவர்கள் இவங்களை பற்றி ஒரு கட்டுரை, இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அவங்க செயல்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாண்டியன் நூலக சாலை அப்படின்னு சொல்லி ஒரு நூலகம், தமிழ் நூல்கள் பூரா வந்து இருக்கிற மாதிரி ஒரு நூலக சாலை. அதுக்கப்புறம் ஏட்டுச்சுவடிகள் சேகரித்து ஏட்டுச்சுவடிகள் பூரா வந்து ஒரு பாதுகாக்கிறதுக்கு ஒரு அறை. அதுக்கப்புறம் நூல் ஆராய்ச்சின்னு சொல்லி அதுக்கு ஒரு செயல் திட்டம் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ் அறிஞர்கள் இவங்களை பூரா வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு திட்டம். அதுக்கப்புறமா வந்து அச்சகம் ஒன்று, பிரிண்டிங் ப்ரெஸ் ஒன்று, இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அப்போ வந்து ஏட்டுச்சுவடிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே தேடி பிடிச்சி எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து சேர்க்குறாங்க. அந்த காலத்தில் வந்து பல பேர் பண்ணியிருக்காங்க, ஓவேசா மாதிரி இவங்களும் வந்து முக்கியமாக வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வறுமையில் இருந்த தமிழ் புலவர் அவங்கள பூரா வந்து இவங்க ஆதரிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு நூல் வெளியிடணும் அப்படின்னா அதுக்கு பொருள் உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ ஊவேசாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலப்பதிகாரம் நூல் வெளியிடுறதுக்கு சேதுபதி மன்னர் வந்து உதவி பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னா வந்து பாஸ்கர சேதுபதியோட பையன் ராஜராஜேஸ்வர சேதுபதி, அவர் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட புத்தகத்திலே வந்து அவர் சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இவர் ஊவேசா ராமநாதபுரம் சமஸ்தானத்திலே வந்து ஒரு 9 நாள் ஒரு நவராத்திரி திருவிழாவுக்கு வந்து இருந்திருக்காரு. வந்து இந்த நிகழ்வெல்லாம் வந்து அவர் பார்த்துருந்துருக்காரு. இந்த பக்கம் வள்ளல் பாண்டித்துரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து என்னென்ன, அதாவது தமிழர் சார்ந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே வந்து முன்னெடுக்கிறார். அதில் வந்து ஒரு நூல் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அபிதான சிந்தாமணி அப்படின்னு சொல்லி ஒரு நூல். இதை வந்து சென்னையில் வந்து சிங்காரவேலு முதலியார் அவர் வந்து இந்த நூலை வந்து இயக்கியிருக்காரு. இவர் வந்து பச்சையப்பா ஸ்கூலில் வந்து தமிழாசிரியராக இருந்திருக்காரு. இந்த நூல் வந்து எப்படி அப்படின்னா இது வந்து தமிழ் கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம், இங்கிலீஷில் வந்து என்சைக்ளோபீடியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நூலை உருவாக்கியிருக்காரு. இது எதை பற்றி அப்படின்னா முதல்ல வந்து நம்ம இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களோட தல புராணம் இதை பூரா வந்து ஓதுவார்கள்ட்ட கதை சொல்லிகள் இந்த மாதிரி அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் வந்து கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸை பூரா வந்து கேதர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சிற்ப சாஸ்திரம், அப்புறம் வந்து
வைத்தியம், அதுக்கப்புறம் வந்து ஜோதிடம், இது சம்மந்தப்பட்ட நூல்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற குறிப்புகள்லாம் வந்து கிடச்சிருக்கு. அப்புறம் வாழ்க்கை முறை, மக்களோட வாழ்க்கை முறை, தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டோட வாழ்க்கை முறை என்ன, அவங்களோட சடங்குகள் என்ன, சாப்பாடு என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையுமே தமிழர் சார்ந்து என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையுமே வந்து அந்த புக்கில் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த புக்கை உருவாக்கியாச்சு, ஆனால் இதை பதிப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணும்போது சென்னையில் பல பேர்கிட்ட ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எங்கேயுமே அது வந்து செயல்படுத்த முடியல. அப்புறம் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒருத்தவர்கிட்ட பேசி அவர்கிட்டையும் முயற்சி பண்ணும்போது அங்கேயும் வந்து அவருக்கு வந்து சாதகமாக எதுவுமே அமையலை. அப்போ சரி இது யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஓரத்தில் போட்டு வைக்கும்போது எப்படியோ அவரோட நூலை பற்றி இவர் வள்ளல் பாண்டித்துரைக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே இவர் நேரம் இங்கேருந்து மதுரையிலேருந்து சென்னை கிளம்பி போகிறார். கிளம்பி போய் அவர் அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு சரி நானே வந்து இந்த நூலை வந்து வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நூலை வந்து வெளியிடுறாரு. ஓஹோ. ஆமாம். அதுக்கப்புறம் வந்து ஒன்று முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இவர் பாரதிதாசனோட ஒரு புத்தகம் பாரதியாரோட 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தில் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா வள்ளல் பாண்டித்துரை வந்து ஒரு அறிவிப்புறாரு. அதாவது தமிழ்நாட்டோட சிறப்புகளை ஒரு மெட்டு வடிவில் ஒரு பாடல் ஒன்று தேவைப்படுது, நல்ல பாட்டுக்கு வந்து சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு. இந்த விளம்பரத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து பாரதிதாசன் வந்து பாரதியார்ட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்தது தான் வந்து இந்த செந்தமிழ் நாடனும் போது நீலே தேன் வந்து பாயுது காது நீலே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு உருவானது அந்த காலத்துல தான். இது போக முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளல் பாண்டித்துரை வந்து வஉசிக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்குறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 1.5 லட்ச ரூபா அந்த காலத்திலேயே அவர் கொடுத்துருக்காரு. இப்போ தொகை பெருசு தான், ஆனால் வந்து ஒரு உண்மையான அந்த ஒரு பற்று இருந்தால் தானே வந்து இவ்வளோ பெரிய தொகையை வந்து நம்ம செய்ய முடியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈடுபாட்டோட அந்த காலத்தில் வந்து ரொம்ப செயல்பட்டுருக்காரு. ஆமாம். இவங்களுக்கு அடுத்து 2 பேரும் முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ராகவ ஐயங்கார். ராகவ ஐயங்கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் வந்து தலைமை புலவராக இருந்திருக்காரு. அது போக வந்து 4ஆம் தமிழ் சங்கத்திலையும் வந்து பதிப்பு மற்றும் ஆராய்ச்சி துறையில் வந்து இவர் தலைவராக இருந்திருக்காரு. இப்போ எந்த நூல் வந்தாலும் உடனே வந்து பதிப்பிச்சிட முடியாது, அதை முழுசாக ஆராய்ச்சி பண்ணணும். சில இதெல்லாம் வந்து விடுபட்டு போயிருக்கும், அந்த பொருள்கள்லாம் வந்து தேடணும் கொள்ளணும், பாடபேதங்கள் இருக்கும். ஆமாம். எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு ஒரு நூலை வந்து முழுமையான ஒரு நூலை வந்து வெளியிடுறதுல இவர் வந்து முக்கியமான பணியில் இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிதிமார் கலைஞர், இவரும் வந்து 4ஆம் தமிழ் சங்கத்தில் வந்து ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்காரு. ஆனால் இவரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து அப்போ வந்து தமிழ் பாடத்துறை இருந்திருக்கு. அப்போ வந்து ஆங்கிலேய அரசு வந்து தமிழ் பாடத்துறை வந்து நீக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அப்போ இவர் வந்து இந்த தமிழ் சங்கம் மூலமாக இவர் ரொம்ப அழுத்தம் கொடுத்து அந்த அந்த திட்டத்தை வந்து தடுக்கிறார். ஸோ அந்த காலத்தில் தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இவங்களை பற்றி படிக்கும்போது நம்மளுக்கு அதை பற்றிலாம் தெரிய வருது, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து அப்போ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. குறிப்பாக ஆங்கிலேயர் காலத்தில் வந்து எந்த ஒரு வட்டார மொழிகளுக்குமே அவங்க முக்கியத்துவம் கொடுக்காம ஆங்கிலத்தை மட்டுமே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இத்தனைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு முன்பாக மராட்டியர்கள் நாயக்கர்கள்லாம் கூட ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஈவன் அவங்களுடைய காலத்திலே கூட தமிழ் பணிகள் நடந்திருக்கு. நம்ம திருமலை நாயக்கர் காலத்தில் சமகாலத்தில் புலவர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். பட் ஆங்கிலேயர்கள் வந்தபோது முழுக்க முழுக்க தமிழுக்கு ஒரு இருண்ட காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ அந்த இருண்ட காலத்தில் ஒரு ஒளிவிளக்காக இவர்கள் எல்லாம் எழுந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேதுபதிகள் வந்து நேரடியாவோ இல்லை அவங்களோட பொருள் உதவியிலேயோ பல நூல்கள் வந்து வெளிவந்திருக்கு. நன்னூல், பரிபாடல், 18 திருவிளையாடற் புராணம், கலிங்கத்து பரணி, முத்தொள்ளாயிரம், அப்புறம் சங்க இலக்கியங்கள், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, இப்படின்னு பல நூல்கள் வந்து நேரடியாக இவங்களோட அச்சகத்திலேயோ இல்லை வந்து இவங்களோட பொருள் உதவியிலோ இத்தனை நூல்கள் வந்து வெளிவந்திருக்கு. இன்னைக்கு நாம படிக்கிற இத்தனை நூல்களும் சேதுபதிகளோட ஏதோ ஒரு பணியில தான் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்பா பெரிய விஷயம்தான். ஏன்னா திருவிளையாடல் படத்துல ஒரு வசனம் வரும், அதான் ஞாபகம் வந்தது. பிரிக்க முடியாது என்ன அப்படின்னு கேட்டா புலமையும் வறுமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு புலமையும் வறுமையும் அதாவது புலவர்கள் எல்லாமே ஒரு கட்டத்துல வறுமைக்கு உட்படுறாங்க. அப்படிப்பட்ட புலவர்கள் தொடர்ந்து அந்த தமிழ் பணி பண்ணணும்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்குன்னு யாராவது ஒருத்தர் இருக்கணும். இப்ப கம்ப ராமாயணம் இயற்றியிருக்காரு அப்படின்னா கம்பருக்கு உதவியாக சடையப்ப வள்ளல் இருந்திருக்காரு. இப்ப சடையப்ப வள்ளலுடைய புகழையும் நாம சேர்ந்து பாடணும். அப்படி அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது எப்படி நம்ம ராகவ ஐயங்காரையும் உவேசாவையும் தாமோதரம் பிள்ளை இப்படி பல தமிழ் அறிஞர்களை வந்து நம்ம கொண்டாடும் போது அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த இந்த சேதுபதி மன்னர்களையும் சேர்ந்து கொண்டாடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட செய்தியாகவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது தமிழ் பணி பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க. இன்னும் சில கேள்விகள் நமக்கு இருக்கு, அதெல்லாம் அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.